நம்முடைய ஆட்கள் உலகம் முடியும்னா ஏதோ எல்லா கடைசி அந்த உலகம் முடிகிறத பற்றிய ஜோசி ஒன்று எழுதி அதை டிரான்ஸ்லேட் பண்ண இங்கிலீஷ்காரன் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணல. வாட் இஸ் எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் என்று அவன் டிரான்ஸ்லேட் பண்ண இல்ல. ஏன்னா அவங்களுக்கு பைபிள் அறிவு கொஞ்சம் மொழி கூட, அதனால நம்மள மாதிரி விசப்பூத்த ஆடி பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி வைக்க இல்ல. அவங்க எப்படி the end of the ages, end of the ages, இந்த பருவகாலங்களினுடைய முடிவு. அப்ப ஆத்த பருவகால முடிவதை பற்றி பவுல் அப்போஸ்தலன் எழுதுறார். எப்படி அந்த வசனம் வருது? திருப்பி இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அந்த உலகம் என்ற சொல்லு காஸ்மோஸ் பைபிள்ல இல்ல. அயலால ஏஜ் தான் வருது. அயல அதை நாம போட வேண்டியது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள என்றதுக்கு பதிலாக இந்த பருவகாலத்தின் முடிவில் உள்ள நமக்கு. அப்ப யார் அந்த நமக்கு? என்ன பாசவூர்ல குருநாள்ல அல்லது சுண்டுக்குள்ளே நமக்கும் அவர் யார் நமக்கு என்றதை சொன்னவர்? அந்த கொருந்து சபையையும் தன்னையும் உட்படுத்தி அவர் எழுதிய நமக்கு ஐயா என்று எழுதிய யார எழுதுற? என்ன மாறனையும் சுஜியையும் பாலாவையும் எழுதி கொண்டிருக்கிறார் இல்ல. ஏன்னா நாம அந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. அவட காலத்துல நமக்கு என்று அந்த சொல்லுறீங்க. அவர் தன்மையில கதைக்கிறார், அவர் தன்மையில கதைக்கிறார், தன்மை எல்லாரையும் சேர்த்து நம்ம என்று. அப்ப அங்க யாருக்கோ கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். யாரு கடிதம் எழுதப்பட்டது? அப்ப இயேசு கிறிஸ்து அவங்கள் இருந்த காலத்துல அவங்க இருக்கைகளை தான் வாரத. அப்ப ஒரு நியாய விசாரணை டைம்லயும் அவர் மேகங்களுடன் தான் வாரதை பற்றி அவர் முன்னறிவிச்சார். இதுகள் ஏதோ ஒரு 2000 வருஷத்துக்கு பிறகு இன்னுமே எப்ப தெரியாத ஒரு வருஷத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்து வர்றதை பற்றி கதைக்கையில என்னோட அவங்களும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. சனரி சங்கத்தில் இருந்தவங்க இயேசு கிறிஸ்து அதையும் கதைக்கையும் இல்லை. அப்ப இதுல உங்களுக்கு அடுத்த அவர் உடனடியாக அவங்களோட தலைமுறையில பிரதனாசாரியர் உயிரோட இருக்கையில கிறிஸ்து வந்து அழிச்சதும் வந்த அவற்றை வருகையை பற்றி கதைக்கும். வேற ஒரு கான்டெக்ஸ்ட் அப்போஸ்தலன் யோவானோட பேதுருவோடைய விஷயத்துல அதனால பேதுருவே நீ நான் விரைக்குள்ள இருக்க மாட்டேன், ஆனா யோவான் இருப்பான், அவன் என்ன பார்ப்பான். அப்படி பார்க்கல அவருடைய அர்த்தம் என்ன? நீ உபத்திரவத்துல சாவ, அவன் உபத்திரவ சாவ மாட்டான், எந்த பாலாக்கும் அறிவறுப்பு அவன் பார்ப்பான். அப்ப இதுகளை பார்க்கல இயேசு கிறிஸ்து தான் வருவன் என்று சொன்னது அப்ப யோவான் வாழ்க்கையிலே காலகட்டத்திலே நடந்த விஷயம், அவற்ற பரிவத்திலே நடந்த விஷயம். அதை விட்டு போட்டு இயேசு எப்ப வருவார் தெரியா, இனிதான கடைசி காலம், இதான் கடைசி காலமோ என்ற அந்த நம்மட அறியாத வேதம் தெரியாத எங்களுடைய விஷக்கூத்துகள் எல்லாம் நாம மூட்டை எறிஞ்சிருவோம். என்ன வேதம் அப்படி கதைக்கவில்லை, இயேசு கதைச்சது எங்களுக்கு விளங்கல அடிப்படையில். அப்ப இதனால நாங்கள் அதுல விளங்கிக் கொள்ள முற்படுகிறோம். அப்ப சில பேர் அப்ப இவர் சாக மாட்டாருன்னு அப்ப யாரோ முடிவு எடுத்தவங்களா அங்க. அப்ப அதோட விஷ முடிவு என்ன, நான் தரும் வரைக்கும் இவன் இருக்க உனக்கு சித்தமானால் எனக்கு சித்தமான உனக்கு என்ன கேட்டது. அங்க இருந்த கொஞ்சம் பேர் நினைச்சு கொண்டாங்க சீச்சர்ல. அப்ப இவன் சாக மாட்டான் போல இருக்கிறான். எப்படி இருக்கு இந்த அப்ளிகேஷன்? அப்ப புலமுறையாக அப்ளை பண்ணி கொண்டிருக்காங்க. இயேசு சொன்னதே அவரோட கூட இருந்தவங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அதை சொல்ல அவங்களுக்கு சாகைக்குள்ள இயேசு கிறிஸ்து இதைத்தான் அப்ப கடைசியில சொன்னவர். அப்ப கடைசியில நிக்க போறது யோவான் மட்டும்தான் என்றது விளங்கி இருந்தார். அதுல இதுலாம் அந்த புரோட கான்டெக்ஸ்ட், அதாவது விரிந்த சூழமைவுகள்ல வேற வேற சூழமைகள்ல ஆனா கிறிஸ்து பாலாக்கும் அறிவறுப்போட வாரதை பற்றி கதைக்கப்பட்டிருக்கிற சூழமைகள். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கல. அப்ப அதுக்கு பிறகு நாம சொன்னா சரி, இது முதல் உங்களுக்கு அவற்ற வீடு பாழாக்கி விடப்படும். பரிசேர் சதுசேர் பரிசேர் வேதவாரர் ஆசாரியர்களுக்கு எல்லாம் ஐயோ என்று சணல் பேச்சும் திட்டும் பிரசங்கம் சாபம் எல்லாம் கூறி ஆண்டவர் எருசலேமை பார்த்து அழுது இப்படி பல விஷயங்கள்ல அவர் அந்த தந்த முடிவு எப்படி வரப்போகுதுன்றதை குறித்து அவர் ஈவன் அவர் சிறுவ சுமந்து கொண்டு போவேக்கலையே இல்ல எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்கு நம்மோட பிள்ளைகளுக்கு அழுதுங்கோ என்னண்டா அப்ப அழுகிறதுக்கு உங்களுக்கு கண்ணுல தண்ணி இருக்காதுன்ற அளவுக்கு அவர் அப்படி சொல்லிட்டு போனார். ஏண்டா அது கிட்டடியில வர போதும். சோ இந்த இதெல்லாம் இயேசு கிறிஸ்து அப்ப அவர்களுக்கு அது கடைசி காலம், அவர்களுக்கு அது கடைசி காலம். இன்னும் ஒரு சொல்லி ஒரு 30 வருஷத்துக்குள்ள காலம் முடிஞ்சு போச்சு. கடைசி காலம் என்றது அவர்கள் சாகிறதுக்கு முன்னாக வர்ற காலம். அதைத்தான் எண்ட் ஆஃப் த ஏஜ் என்று சொல்லி பைபிள்ல எங்களுக்கு ஆங்கிலத்துல பாக்குறாங்க. இதைத்தான் மத்தேயு 24 குறிப்பாக அந்த கேள்வி தொடங்கல இந்த பருவ காலத்தின் முடிவு எப்ப,
உம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன? இந்த பருவகாலத்து முடிவு என்னன்னா வாட் இஸ் த when is the end of this age? at age பத்தி கேட்கிற at பருவகாலம் கேட்டப்பட்டது. என்ன புறசாதிகள் எங்கட பருவகாலமோ யூதர்களுடைய பருவகாலம். அதை கேட்டவர் யாரு? எந்த சுவிசேஷம்? மத்தேயு சுவிசேஷம். மத்தேயு சுவிசேஷத்தில் அது கேட்கப்பட்டது. ஆனா மார்க்குலையும் லூக்காலையும் அது கேட்கப்படவே இல்லை. ஏன் மார்க்குலையும் லூக்காலையும் அது கேட்கப்பட இல்லை? அது புறசாதிகளுக்கு எழுதப்பட்ட அவரோட காலம் இன்னும் முடியல. அவரோட காலம் எப்ப முடியும் என்று கேட்டா அது ஒரு நான்சென்ஸ், அபத்தம். அது அயல மற்ற லூக்கா மார்க்கும் லூக்கா அந்த கேள்விய அதுக்கு ஒண்ணு சரிகை இல்லை. ஆனா மத்தேயு வேணும் என்று பரிசுத்தாவியார் அதுக்கு சரிகின. ஏன்? அது இவரோட காலம் தான், ஜூதருடைய காலம். ஜூத இனத்தினுடைய சகாப்தம் முடியுது இதோட. அதுல உம்முடைய இந்த எண்ட் ஆஃப் தி ஏஜ் at ஏஜ் முடியுது யூதர்களுடைய. அப்ப எண்ட் ஆஃப் தி ஏஜ் என்றது பைபிள்ல வேற என்ன விதத்துல எண்ட் ஆஃப் தி ஏஜ் பைபிள்ல வேற எங்க பயன்படுத்தப்பட்டிருக்குது? நான் போன முறை நான் உங்களுக்கு கூட சொன்னது தெரியல. 1 Corinthians 10:11 வாசிக்கும். 1 Corinthians 10:11, எபிரேயர் 9:26, 1 Corinthians 10:11. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவாளத்தில் உள்ள நமக்கு எச்சரிக்கும். பெரிய சத்தமா இது என்ன? இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்ப உலகம் என்ற சொல்ல அந்த கிரீக்ல இல்ல. நம்முடைய ஆட்கள் உலகம் முடியும்னா ஏதோ எல்லா கடைசி அந்த உலகம் முடிகிறத பற்றிய இருந்து ஜோசி ஒன்று எழுதி அதை டிரான்ஸ்லேட் பண்ண. இங்கிலீஷ்காரன் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணல. வாட் இஸ் எண்ட் ஆஃப் த வேர்ல்ட் என்று அவன் டிரான்ஸ்லேட் பண்ண இல்ல. ஏன்னா அவங்களுக்கு பைபிள் அறிவு கொஞ்சம் மொழி கூட. அதனால நம்மள மாதிரி விசப்பூத்த ஆடி பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணி வைக்க இல்ல. அவங்க எப்படி the end of the ages, end of the ages, இந்த பருவகாலங்களினுடைய முடிவு. அப்ப ஆத்த பருவகால முடிவதை பற்றி பவுல் அப்போஸ்தலன் எழுதுறார். எப்படி அந்த வசனம் வருது? திருப்பி இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அந்த உலகம் என்ற சொல்லு காஸ்மோஸ் பைபிள்ல இல்ல. அயலால ஏஜ் தான் வருது. அயல அதை நாம போட வேண்டியது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள என்றதுக்கு பதிலாக இந்த பருவகாலத்தின் முடிவில் உள்ள நமக்கு. அப்ப யார் அந்த நமக்கு? என்ன பாசவூர்ல குருநார்ல அல்லது சுண்டுக்குள்ள இருக்க நமக்கும் அவர் யார் நமக்கு என்றதை சொன்னவர்? அந்த கொருந்து சபையையும் தன்னையும் உட்படுத்தி அவர் எழுதிய நமக்கு ஐயா என்று எழுதிய யார எழுதுற? என்ன மாறனையும் சுஜியையும் பாலாவையும் எழுதி கொண்டிருக்கிற இல்ல. ஏன்னா நாம அந்த உலகத்தில் பிறக்கவே இல்லை. அவட காலத்துல நமக்கு என்று அந்த சொல்லுறீங்க. அவர் தன்மையில கதைக்கிறார். அவர் தன்மையில கதைக்கிறார். தன்மை எல்லாரையும் சேர்த்து நம்ம என்று. அப்ப அங்க யாருக்கோ கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். யாரு கடிதம் எழுதப்பட்டது? கொருந்து சபைக்கு. அது பெரோலா சேர்த்து கடிதம் எழுத இல்லை. அப்ப கொருந்து சபையில இருக்கிற அங்க இருக்கிற மக்களையும் தன்னையும் சேர்த்து தான் அவர் நமக்கு எழுத. இல்லாட்டி அவர்களுக்கு மட்டும் எப்படி எழுதியிருப்பார்? உலக இந்த பருவத்தின் முடிவு காலத்தில் உள்ள உங்களுக்கு என்று எழுதியிருக்கணும். அவர் தான் முடிய போறாரு. இந்த உலக இந்த பருவத்தின் முடிவு காலத்தில் உள்ள எனக்கு என்று எழுதியிருக்கணும். ஆனா அவர் தன்னையும் அவர்களையும் சேர்த்து முடிய போறோம் என்று அவர் எழுதுறார். கொருந்து சபை அது யூத சபை இல்லை. அது புறஜாதி சபை. புறஜாதி அது கிரேக்கரோ சீரோபினிக்கரோ வட்டவர் புறஜாதி. அப்ப புறஜாதி சபைகள்ல இருக்கிற ஆட்களைக்கும் சேர்த்து அவர் நமக்கு அப்ப 1ஆம் நூற்றாண்டுல அவர் அதை எழுதியிருக்கிறோம். அப்ப கிட்டடியில அவரோட காலம் முடிய போகுது அவர் சொல்லுற. இந்த பருவ காலத்தின் முடிவில் உள்ள நமக்கு திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்க. அதை எடுத்துக்கொண்டு 2026 இருக்க நமக்கு நம்ம அதுக்கு சொல்லிக் கொண்டிருக்காரு முடிவு. நமக்கு இது நமக்கு எப்பயுமே கடைசி காலம். நமக்கு எப்ப கடைசி காலம்? இன்றைக்கு நீ செத்தா இன்றைக்கு தான் கடைசி காலம். ஆகல அந்த ரிச் ஃபுட்டுக்கு சொன்ன மாதிரி டேய் லூசு பயலே இன்றைக்கு ராத்திரியில உங்க ஆத்து மாடுபட்ட என்னடா செய்வ நீ? அப்ப நமக்கு எப்ப கடைசி காலம்? உயிர் வாழ்ற ஒவ்வொரு நாளும் கடைசி காலம். அயல எப்ப என்று பின்னுக்கு போட்டோமோ அவர் நினையாத வேலையில வருவார். நாமல் முடிச்சு கேஸ்.
அதனால எப்ப கடைசி காலம்? இன்றைக்கு தான் கடைசி காலம். இன்றைக்கு பரலோகம் ரெடியா இதான் நாம அப்ளிகேஷன் எடுக்கிறோம். ஆனா அவருக்கு தெரியும் அவர்களுடைய இனம், அவருடைய நிலம், அவர்களுடைய சர்ச், அவர்களுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் முடிய போகுது. அது பவுல வழியா தெரியும். எபிரேயர் 9:26, எபிரேயர் 9:26. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அனைவரும் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மைத்தாமே தனியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தினம் வெளிப்பட்டார். ஆனா இந்த கடைசி காலத்தில் என்ற அந்த சொல்லு இதுல நம்ம தமிழ் டிரான்ஸ்லேட்டராக இந்த உலகத்தின் முடிவு காலம் மட்டும் டிரான்ஸ்லேட் பண்ண இல்லையா? ஆனா அதே கிரீக் வேர்ட் அங்கேயும் இருந்தது 1 Corinthians 10. அப்ப தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி ஒரு குழப்பம் இருக்குன்றதை கவனிச்சு கொள்ளுங்க. இங்கிலீஷ்ல அவங்க எல்லா இடத்துலயும் எப்படி அதை போடுறாங்க அதே மாதிரியே போட்டுறாங்க. அப்ப குழப்பம் குறையும். அங்கே அவங்க எண்ட் ஆஃப் தி ஏஜ் என்று போட்டாங்க 1 Corinthians 10:11. எபிரேயர் 9:26 எண்ட் ஆஃப் தி ஏஜ் என்றே போட்டுட்டாங்க. அப்ப எண்ட் ஆஃப் தி ஏஜ் என்று சொன்னா அவங்க எண்ட் ஆஃப் தி ஏஜ் இல்ல, அப்ப பருவகால முடிவு. ஆனா நமக்கு உலகத்தின் முடிவில் உள்ள நமக்கு அவை திருச்சி அந்த மாதிரி இருக்கு அங்க ஒரு வசனம். ஆனா இங்க என்னென்று போடுது? இந்த கடைசி காலம், இந்த லாஸ்ட் டேஸ் என்று சொல்லிய பைபிள்ல இல்ல. அப்ப நம்ம டிரான்ஸ்லேஷனே நம்மள ஏற்கனவே நாம புறஜாதிகள், நமக்கு பைபிளும் தெரியாது. இப்படி மாறி மாறி போட்டோட நாம பாத்தியா அது உலகத்தின் முடிவு காலம், இது கடைசி காலம். அப்ப கடைசி காலம் போற உலகத்தின் முடிவு காலம் போறது இப்படி இல்லாம மொக்குத்தனமா எல்லாம் நிறைய இப்படித்தான் தெரியுது. விளங்கி ஒழுங்கா தமிழிலே டிஸ்டிங்ஷன் பாஸும் இல்லை ஒன்றுக்கு. அப்ப ஜோஸ் பாருங்க எப்படி இருக்கு இதுகள் எல்லாம். அப்படிதான் டிஸ்டிங்ஷன் பாஸ் எடுத்தபடியெல்லாம் தமிழ்ல பெரிய பண்டிதர் ஒரு 75 மார்க்ஸ் எடுத்தோம்னா ஏ போட்டோம். அது நீ உண்ட பேச்சு, உண்ட பாட்டு, உண்ட திருக்குறள், உண்ட வேற என்ன வாசிப்பு, உன்னுடைய சொல்வர்கள் கட்டுரை, இதுவெல்லாம் காட்டிருக்கோம் ரெக்கார்ட. நீ ஒரு தமிழ்ல ஒரு வித்துவான் என்று சொல். ஒரு தமிழ் போட்டியிலே பங்கு வச்சு பரிசும் இருக்கிற நீ 18 டி எடுத்து தமிழ் தெரிஞ்சுட்டு அர்த்தமோ. அதாவது நாங்கள் பிள்ளைகளை சட்டியா கவனமா இருக்கோம். பேச்சு, பாட்டு, வாசிப்பு, சொல்லுதல், உறுப்பெழுத்து இதெல்லாம் சர்டிபிகேட். அதுவும் தமிழ்ல, தமிழ் மட்டுமில்ல இங்கிலீஷ்ல வரணும் சர்டிபிகேட். வந்தாதான் உனக்கு தமிழ் தெரியும். கடைசி நேரம் இருந்து முக்கி படிச்சு போட்டு நானும் எடுத்து சொல்லு கொண்டு இங்க வந்துடக்கூடாது. நாங்கள் கோலியாத் மாதிரி சிறு வயது முதல் பழக்கப்பட்ட ஆக்கள் இருக்கிற இந்த யுத்தங்களுக்கு. அதனால எங்களுக்கு முன்னால நிக்கல அதுபடியான ஆக்கள். அதுக்குதான் எங்கள பிள்ளைகளை நாங்கள் சரியா இதுகளை போக்கஸ் பண்ணி படிச்சு கொண்டிருக்கிறோம். ஏன்னா தமிழ் பைபிள்ல புறவழியாக மாறி மாறி டிரான்ஸ்லேட் பண்ணி இருக்குது. அப்ப இது விளங்க இங்கிலீஷ்லயும் நமக்கு கெட்டித்தனம் இருக்கணும். அப்ப இங்கிலீஷும் பார்க்க தெரியும். அப்ப இங்கிலீஷ்லையும் இம்ப்ராம்ப்ட் சொன்ன உடனே ஒரு பேச்சு தந்தோட எடுத்து சொல்ல தெரியுமா உனக்கு? அது மெமரைஸ் பண்ணித்தான் சொல்றதுக்கு போய் பிரைஸ் எடுக்கிறியோ அதுலயும் ஒரு கோதாரியும் இல்லை. அப்புறம் என்ன இங்கிலீஷ்ல எடுத்தோம்னா இங்கிலீஷ் தெரிஞ்சுட்டா ஓ லெவலுக்கு இப்படி ஆக்கிற ஏமாத்த கூடாது. அதனால நாங்கள் இந்த ரிசல்ட் கதைகளை கேட்கல. இந்த ட்ரக் என்ன எப்படி இந்த வரலாறு வருது ரிப்போர்ட்டுல காட்டு, எனக்கு என்ன சர்டிபிகேட்ல காட்டு, என்ன எடுத்த நீங்க சரியோ. அதனால சரியான சின்னாக்கள் நாமல் சரியான போர் சூழல்ல இருந்து கொண்டு இருக்கிறோம் இந்த உலக தாக்களோட. அதுவும் அவங்களுக்கு முன்னால நாம இதுல கதை கேட்கல. இந்த பாஷைகள் இதுகள் எப்படி டிரான்ஸ்லேஷன்கள் இதுகள் ஒரு பக்கம் பைபிளை நாம தமிழ் பைபிள டிஃபெண்ட் பண்ணணும், பாதுகாக்க வேணும். அதனால தமிழ் பைபிள் இருக்க பிள்ளைகளை நாம நாசுக்கா அதை எப்படி என்று சொல்லி கதைக்க வேணும், விட்டு கொடுக்கிறாது. ஆனா நாம சரியான கவனமா இதுல ஆகல சரியான நாம முயற்சிடுவோம். பெற்றார் சரியான கவனம் பிள்ளைகளை இதுல இதுன்றது. சோ இங்கிலீஷ் பைபிள் வாசிச்சா இந்த குழப்பமே இல்லை, நமக்கு ஒரு குழப்பம் இதுகள் எல்லாம் பெறாது. end of the age, end of the age, end of the age, end of the world என்றது நமக்கு உலகம் முடியுதோ. ஆனா இதுல அவரை இந்த உலக இந்த கடைசி காலத்தில் அவ யாருக்கு கடைசி காலம்? யாருக்கு கடைசி காலம்? எபிரேயருக்கு. எபிரேயருக்கு தான் கடைசி காலம். எபிரேயருக்கு தான் கடைசி காலம். அவர் எபிரேயருக்கு தான் எழுதுற இந்த கடைசி காலத்தில் உள்ள கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்ட அவ கடைசி காலம் அப்ப எப்ப தொடங்கிட்டு அவங்களுக்கு? கிறிஸ்து பிறந்ததுல இருந்து கடைசி காலம் தான். அவர் சாகரத்துக்கு பிறந்தவர், இவர சாக்கொல்லையும் பிறந்தவர். அதான் இந்த பாயிண்ட். அவர் சாகவும் பிறந்தவர்,
யாருக்காக? தன்னை நம்புறையாக்களுக்காக. தன்னை நம்பாதையாக்களுக்கு சாவு மணி அடிக்க அவர் பிறந்தார். அவளுக்கு அது கடைசி காலம், அவளுக்கு கடைசி காலம். அதுல இந்த கடைசி காலத்தில் உள்ள கடைசி காலத்தில் அந்த வசனம் திருப்பி செய்ய முடியும் 26. அப்படி இருந்த உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுவதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களை தீர்க்க கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பார். கிறிஸ்து வெளிப்பட்டது அவற்றை புறப்போட ஒரே தரம் அவர் மரிக்கிறதுக்காகவும் அவர் வெளிப்பட்டார். அது எங்களுக்கு பைபிள் சொல்றது எண்ட் ஆஃப் த ஏஜஸ். அதாவது யூதர்களுடைய பருவம் முடியுது. அதோடு அதை கிறிஸ்து ஏற்கனவே சொன்னாங்க உவமையில. ராஜ்யம் உங்கள்கிட்ட புடுங்கப்பட்டு பலன் தருகிற மற்ற இனத்துக்கு கொடுவாரு. அதுல கிறிஸ்து கிளியர். அதுல அவர் சரியாத்தான் எல்லாம் சொல்லிக் கொண்டு நாமெல்லாம் புலையா விளங்கி கொண்டிருக்கிறோம். இலங்கையிலையும் கிடந்து அல்லது வெளிநாடுகள்லையும் கிடந்து பவுல் அப்போஸ்தலனும் பேதுருவோ அல்ல அப்போஸ்தலனுக்கு மடியா விளங்கிது தாங்கள் முடியோடும். இதோட தங்களுக்கு முடிவு வருகிறது. அப்ப இந்த எண்ட் ஆஃப் ஏஜ் இன்னும் ஒரு ஒத்தருக்கு சொல்ல என்ன சொல்லுவினம் அப்போஸ்தலர்? இந்த லாஸ்ட் டேஸ் என்று அவர் கருத்து கடைசி காலம். ஆகிய பருவ காலத்தின் முடிவும் கடைசி காலமும் பைபிள் ஒத்தருக்கு சொல்ல அடிப்படை. அப்ப கடைசி காலம் என்று கதை கேட்கல. எங்களுக்கு என்ன சொல்ற? 1 பேதுரு 1:20 எடுத்து ஆம்பளை பிள்ளைகள் வாசிக்கலாம். 1 பேதுரு 1:20. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அப்ப இந்த லாஸ்ட் டேஸ் அதுல ஏஜ் இல்ல. அது கடைசி இந்த கடைசி காலத்துல உங்களுக்காக. அப்ப இந்த இது யாருக்கு எழுதப்பட்டது? பேதுரு யாருக்கு எழுதுற? சிதறிய 12 கோத்திரம். அப்ப சிதறிய 12 கோத்திரத்தாரே உங்களுக்காக நான் கடைசி காலத்தில் இந்த கடைசி காலத்துல வெளிப்பட்டேன். அப்ப கடைசி காலம் என்று பேதுரு சொல்லேக்கல 2026ஆம் ஆண்டியா சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர் 1ஆம் நூற்றாண்டுல 50ஆம் ஆண்டு 51ஆம் ஆண்டை பற்றி இது கடைசி காலம். அதுவும் கிறிஸ்து பிறந்து மரிச்சு அவர் கதைச்சு கொண்டு. அப்ப கிறிஸ்து பிறந்த ஒரு அந்த கடைசி அந்த 70 வருஷ ஏஜ கதைக்கிறார். அதான் ஒரு பருவம் அவர்களுக்கு, ஒவ்வொரு பருவம். அப்ப கிறிஸ்து பிறந்ததுல இருந்து கிறிஸ்து மரிச்சு உயிரோட எழுப்பி போயிட்டா அவர் சொல்ல இப்ப கடைசி காலம். இப்ப ஏன்னா இன்னும் மிஞ்சி போனா சரியான கோயில் காலம் என்ன சொன்னா ஒரு 30 வருஷம் தான் முடிஞ்சு போச்சு. அப்ப அவர் இந்த கடைசி காலம் இந்த லாஸ்ட், அதுல இங்கிலீஷ்ல இந்த லாஸ்ட் டேஸ் நாட் எண்ட் ஆஃப் த ஏஜ். அப்ப அங்க கிரீக்ல வேற சொல்ல வந்துட்டு அங்கேயும் உணவு வரையில்லை கடைசி வரைக்கும். அப்ப உணவு முடிவை பற்றி அது கதைக்கே இல்ல. யூதர்களுடைய அந்த சட்டங்களும் நாடும் அவருடைய கோயிலும் அவர்களுடைய ஆலய அவர்களுடைய ஆசாரியத்துவம் சடங்குகள் முடியும். அதே மாதிரி எபிரேயர் 1:2 யாக்கோபு 5:3 இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் தட்டினார். இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம். கொஞ்சம் பாருங்க பவுல் ஆற்ற கடைசி நாட்கள் இது நமக்கு தான் ஐயா கடைசி நாட்கள். உங்களை விளங்கியிலேயே வந்து அவர் அவர்களுக்கு சொல்ற இந்த கடைசி நாட்களில் அவர் குமாரன் மூலமாய் திருவுளம் பெற்றார். அப்ப குமாரன் வந்து பிறந்தது கதைச்சது கடைசி காலம். அவளுக்கு இதான் நீ கடைசி. ஏன்னா குமாரனே கொல்றதுக்கு குமாரனையே வெட்டி போடுறது ரெடியா இருந்த ஆக்களை தான் குமாரன் இந்த கொடியரை பிதா கொடுமையாய் கொல்லுவார். இந்த கொடுமையா கொல்ல போறாங்க கடைசி காலம். அவர்களுக்கு கொடுமையா கொல்ல செய்யப்பட போறீங்க. கடைசியில் இந்த லாஸ்ட் டேஸ் யாக்கோபு என்ன சொல்ற? உங்களுக்கு விரோதமாக சாட்சியாயிருந்து அக்கினியை போல உங்கள் மாம்சத்தை தின்னும் கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்கள். கொஞ்சம் என்ன கடைசி நாள்ல பொக்கிஷத்தை சேர்த்துட்டீங்களா? யாருக்கு அப்ப கடைசி நாள்? யாக்கோபு யாருக்கு எழுதுறாரோ அவங்களுக்கு கடைசி நாள். அழிக்க போகுது, அழிக்க போறார், அவர் மெசியா மிருகங்களோட வர கடவுள் நாசம் இருக்க போறார் என்றது தெரிஞ்சா பிறகும் இன்னும் சேர்த்து வைப்பீங்களோ? இதான் அந்த யாக்கோபுடைய கடைசி நாட்கள்ல இந்த பொக்கிஷம் இந்த உங்களுக்கு வீடும் இல்ல, ஊரும் இல்ல, நாடும் இல்ல, எல்லாம் முடிஞ்சு பிறகு சேர்த்து வச்சுக்கிறீங்க.
அழிக்க போறோம் எல்லாம் எல்லாம் கடவுள் சுட்டரிக்க போறோம் நெருப்பால பிரேன் வச்சிருக்கிறீர்கள். இது அவர்களுக்கு கடைசி காலமா இருந்தது. யாக்கோபு சும்மா சொல்ல, யாக்கோபு நமக்கு சொல்லலையா? இத வாசிச்சோம்னா நமக்கு நாம ரெடி பண்ணி ஓகே இன்னும் ஒரு 5 வருஷத்துல நாம சாக போறோம், ஜேசு அழிக்க போறோம், நாங்கள் ஜெகோவா விட்னஸும் செவன்டி அட்வென்டிஸ்டும் அல்லது வேற வேற லேட்டர் டே செயின்ட்ஸ் சொன்ன எதிர்ப்பு கூறல் இல்ல. நாங்கள் இங்க சொல்றது எங்களுக்கு இது கடைசி காலம், எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கடைசி காலம். எப்ப கிறிஸ்து வருவார் எங்களுக்கு என்ன தெரியா? அதெல்லாம் எப்பயும் ரெடியா இருக்கணும். நாங்க ஒரு சண்டை ஒன்று வந்தோடனே பெட்ரோல் இல்லாம போனோன்னா பஞ்சம் வந்தோன்னு நிக்க கூடாது, கடைசி காலம் வந்துடு. ஐயோ எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஒரு பஞ்சம் இல்ல, ஒரு யுத்தம் இல்ல, ஒரு பெட்ரோல் தட்டுப்பாடு இல்ல, அமெரிக்காவும் ரஷ்யாவும் சைனாவும் அடிவர போறதில்லை. ஆனா கிறிஸ்து வருவார், கிறிஸ்து வருவார். நெச்சு பார்க்க மாட்டோம், கிறிஸ்து இப்பதான் வருவார். கிறிஸ்து அப்படிதான் சொல்லியிருக்கிறார். மனுஷகுமாரன் வரும்போது நோவாவின் காலத்தில் எப்படி இருந்தார்களோ புசித்து குடித்து பெண் கொடுத்து பெண் கொண்டு உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்து அவர்கள் எப்படி வாழ்ந்துச்சிடமோ அப்படித்தான் மனுஷகுமாரன் வரும்போது இருக்கு. அப்ப நிஜம் பாருங்க, நோவான காலத்துல சண்டையும் அடிவாடும் பிரச்சனையும் சனம் புசிச்சு குடிச்சு முடியாடி கொண்டு இருக்காது. எல்லாம் ரெடியா இருக்கும், பிரச்சனையா இருக்கு. ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாம் சுமூத்தா ஓடுது, எல்லாம் ஓகே. தான் கிறிஸ்து வருவார். ஏன்னா நாங்கள் அலர்ட் ஆயிடுவோம். ஏதாவது ஈராக் அடிவாடு இதனால நாம அலர்ட் ஆயிடுவோம், அல்லது தமிழ்ல பிரச்சனை நாம அலர்ட் ஆயிடுவோம். கடவுள் வர போறாரு கூட. ஆண்டவர் அப்படியான ஒரு ஆள் இல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் வரைக்க 2ஆம் தரம் எல்லாம் நல்ல மாதிரி ஓடிக்கொண்டிருக்கு, அப்பதான் வரும். அப்ப யாராவது நம்ம இப்ப இது கடைசி காலம் கேட்டா இல்ல இல்ல இது கடைசி காலம் இல்ல, இல்ல நல்லா இருக்கிறான் கடைசி காலம், நல்லா இருக்கிறான் கடைசி காலமோ ஏசு அப்படிதான் சொல்லி இருக்கிறார். நல்லா இருக்கிறான் கடைசி காலமா இருக்கு. அதுல end of in the last days பவுல அது பேதுரு வருமின்னு முதல் பிரசங்கம் செய்யல 2:17 அப்போஸ்தலர் 2:17 கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இப்ப ஜோவேனுடைய தீர்க்கதரிசனத்தை பேதுரு எடுத்து என்ன சொல்ற, இதன் கடைசி நாட்கள். இன்னொரு ஊற்றுறார், யாருக்கு மேல ஊற்றி இருக்கிறார்? அங்க இருந்த பாத்தரும் எலாமித்தியரும் எல்லாம் மேதியரும் எல்லாம் 17 தேசங்கள்ல இருந்து வந்திருந்த சனங்களுக்கு பார்த்து கொண்டிருக்க அந்த ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவரவன் பாசையில கதைக்கப்பட்டு கொண்டிருக்குது பிரசங்கம். இதத்தான் ஜோவேல் சொன்னது, கடைசி காலத்துல நான் ஊத்துறேன். கடைசி காலம் என்றது கிபி 2000 இல்ல, கிபி 32 33லயே அது விஷயம் தொடங்கி, அல்லது 30 என்று சொல்லும். ஏடா கிறிஸ்து உயிர்த்தெழும்பி போய் அவர் 40 நாள் 50வது நாள் தான் பரிசுத்த ஆவியானவர் வந்து இது நடந்தது. அப்பவே சொன்ன இது கடைசி காலம், இந்த கடைசி நாட்களில் ஊற்றுவேன் சொன்ன இந்த ஊத்துறார். அப்ப கிபி 30 கடைசி காலம் என்றா அப்ப யாருக்கு கடைசி காலம் பேசுறது? இதுல இருக்கிற எல்லாருக்கும் தான் அது கடைசி காலம். அதான் உண்மை. ஏன்னா இந்த 30 வருஷத்துல எல்லாரும் முடிஞ்சு போச்சு, ஒரு முசுரோட இல்லை இருந்தது. ஜோவான் மட்டும் தான் பார்த்து கொண்டார். கடைசி காலத்துல ஊத்துறேன் இது அதை எடுத்து வச்சுக்கொண்டு ஐயோ கடைசி காலத்துல அவர் எல்லாருக்கும் மேல ஊத்துவார் எங்க ஊத்துவார்? என்ன எக்கால தொழிலையும் சியோனிலையும் கல்வேரிலையும் ஊத்துவார் யாரு சொல்ல? பைபிள்ல எங்க இருக்கு? ஐயோ அது கான்டெக்ஸ்ட் என்ன? நீங்கள் யாரப்பா வசனத்தை எடுத்து ஏன் கடைசி காலம் தாங்களே ஒரு யோசனையில இருந்து கொண்டு கடைசி காலம் தங்களுக்கு தான் எழுதி இருக்காம காட்சி கொண்டு 17 பேருக்கு 17 பேருக்கு இல்ல அடிக்க இந்த லாஸ்ட் டேஸ் கடவுள் எங்களுக்கு மேல ஆவிய ஊத்துறது இல்ல. அவர் ஏற்கனவே ஊத்தி தொடங்கிட்ட அந்த அந்த அனல் ஆவிதான் பிரசங்கம். அது எல்லா தேசங்களும் கடந்து வந்து புரோசாவியில் அப்பயே ரசிக்கப்பட தொடங்கிட்டார். அயல அவருடைய ஆவியானவர் எங்களுக்கும் அப்பப்ப தன்னுடைய சோனா மேரி போல எங்களுக்கு மேல பெய்யணும்னு சொல்லி நாம ஜபிக்கிறது தவறு இல்லை. ஏன்னா நாம எங்களுக்கு ஏற்கனவே பரிசுத்தாவியா இருந்தாலும் நாம சில சந்தர்ப்பத்தில் என்ன நாம நித்திர மயக்கமும் சில வேளையில நாம கவன ஈனமும் இப்படி உங்களுடைய ஆவியை அளப்பரிய விதமா எங்களுக்கு தேர் ஊற்றும் என்று கேட்கறது தவறு இல்லை. ஏற்கனவே தந்தை ஆவியை இன்னும் மேலதிகமா தேர் அதான். அப்ப வரவேணும் பரனாகிய இறங்கும் சுடராய் மேவி என்றது பிழை இல்லை. ஏன்னா இன்னும் எங்களுக்கு மேல நீர் என்ன பாவ கோதாரி துளையுது இல்லை. அப்ப இன்னும் உங்களுடைய பலமான ஆட்சி எங்களுக்கு வரணும்.
அதுல எங்களுக்கு மேல இன்னும் இறங்கும் என்றது நமக்கும் அது ஓகே. ஆனா இறங்கும் என்றது கூட சரி, அது பிழையும் இல்லை. என்ன விசுவாசிக்கிறவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு. அப்ப நமக்கு தான் ஒரு நதி ஓடுறதே தெரியுது இல்ல. அப்ப ஆனா ஆண்டர் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் கதைக்கிற பெண்மையில. அப்ப பரிசுத்தவான்கள் நிறைய எங்களுக்கு தேவை. சோ அத அப்படி ஏண்டா இந்த கடைசி இந்த நாட்கள் புறஜாதிகளுக்குள்ள இது அப்ப இருந்தே அது ஊத்தப்பட தொடங்கி இப்ப வரைக்கும் போய்கொண்டிருக்கு. அது கடைசி நாள் எண்ட் ஆஃப் த ஏஜும் இந்த லாஸ்ட் டேஸும் ரெண்டும் சினானிம் பைபிள்ல விளங்குதோ. அதுல ரெண்டையும் நாம போன முறையும் வரியா பார்த்துனாங்களா, அதனுடைய அந்த கோட்டேஷன்ஸ் தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல. சோ பிற்பாடு எங்களுக்கு தெரியும், நாங்கள் கிறிஸ்துவனுடைய மரணம், அதுக்கு பிறகு எல்லாம் புறஜாதிகள் உண்டா சேர்க்கப்பட்டது, அது இதெல்லாம் தெரியும். சோ நாம இப்ப அந்த கடைசி காலம், யூதர்களுடைய கடைசி காலம், யூதர்களுடைய பருவ முடிவு தெரிஞ்சு போச்சு. இப்ப அதுக்கான அந்த பருவ முடிவுக்கான அடையாளங்கள் என்ன கிறிஸ்து கதைச்சார். அந்த அவர்களுடைய கடைசி காலத்துக்கான அடையாளங்கள் என்ன கிறிஸ்து கதைச்சார். ஏன்னா கேட்டேலி அதுக்கான அடையாளங்களும் என்ன என்றோ சயின்ஸ். அப்ப முதலாவது சைன் அப்ப கிபி 30 இருந்தே நம்பர் 1 ஃபால்ஸ் மெசாயாஸ், போலி மெசியாக்கள். அது முதலாவது அடையாளம், போலி மெசியாக்கள். இரண்டாவது யுத்தங்களினுடைய வதந்திகள் ரூமர்ஸ் தெரியாது, ஆனா இப்படி ஒன்று சொல்லி விடுறது. வார்ஸ் அண்ட் ரூமர்ஸ் ஆஃப் வார்ஸ், யுத்தங்களின் வதந்திகள். இந்த அங்க வெடிக்க போகுது, இந்த வெடிக்க போகுது, இந்த 3ஆம் உலக யுத்தம் வரப்போகுது, எல்லாம் சும்மா வெறும் வதந்தி கதைகள். அது 3ஆம் உலகம் வரட்டு, 4ஆம் உலகம் வரட்டு, உனக்கு எத்தனை உலகம் யுத்தம் தான் உனக்கு. மூன்றாவது படைப்பின் அழிவுகள், படைப்பின் அழிவுகள், அல்லது நம்ம இப்ப சொல்ற மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ். அது ஒன்றும் இயற்கையா வரையில, இஞ்ச ஒன்றும் இயல்பா ஒன்றும் வரையில, கடவுள்லாம் படைச்சது. நம்மட ஊத்தவாளி தமிழர்கள்லாம் அதை இயற்கைன்னா அதோட மூலம் என்ன? இயல்பாக இருத்தல். அதாவது என்ன, பண்பாட்டிலே வருது, அதுக்கு பேர இயற்கை. அதுல எவ்வளவு பிள்ளையான சொல்லு. இங்க ஒன்றும் இயல்பா இருக்கிறவர் யாரு? இயற்கையா இருக்கிறவர் யாரு? கடவுள் மட்டும்தான், வேறு ஒன்றும் இயற்கை இல்லை. சோ அதெல்லாம் படைப்பின் அழிவுகள், அல்ல நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எழுதியாச்சு. அடுத்த பெர்சிக்யூஷன், உபத்திரவம். பெர்சிக்யூஷன் நாம கதைக்கிறதே மெயினா அதுதான். the great persecution, மகா உபத்திரவம் தான் அது பாயிண்ட். நீங்க பெர்சிக்யூஷன் எழுதுங்க, உபத்திரவம். ஐந்தாவது காட்டி கொடுப்பு, விசுவாச துரோகம். காட்டி கொடுப்பு, விசுவாச துரோகம். அக்கிரமம், பெருக்கம். அல்ல அக்கிரமம் என்ற கிரமத்துக்கு எதிரானது. கிரமம் என்று சொல்ல ஒழுங்கும் கிரமம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அவ பேசிக்கா ரூல்ஸ் ரெகுலேஷன் இல்லாம ஆக்கள் நடக்க வலிக்கிறது. அத இங்கிலீஷ்ல அவங்க வழியா போட்டுறாங்க லோலெஸ்னஸ், சட்டம் இல்லாம சனம் நடக்கிறது. லாலெஸ்னஸ் அதுதான் இயேசு கிறிஸ்து அக்கிரமம் மிகுதியாவதினால் என்றதை தமிழ்ல அப்படி டிரான்ஸ்லேட் பண்ண. உண்மையில அது சட்டம் இல்லாமல் நடக்கிறது மிகுதியாவதினால், அந்த சட்டம் தேவைப்படுத்துற கடமையை செய்யறது இல்லாமல் ஆகும். அன்பு தனியும். அன்புண்டா என்ன? சட்டம் தேவைப்படுத்துறத செய்யறது, அதுக்கு பிறகு நன்பு.
அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேற. நியாயப்பிரமாணத்துக்கு பதிலாக அநியாய பிரமாணம் வந்துச்சுண்டா அப்ப என்ன? அந்த அன்பு குறையும். அன்பு குறையும் என்ன? சட்டம் தேவைப்படுத்துறது செய்யப்படாம போகும். சோ இது பிட்ரேயல், அபோஸ்டசி, லோலெஸ்னஸ். பிட்ரேயல் காட்டி கொடுப்பு, விசுவாச துரோகங்கள். அடுத்தது லோலெஸ்னஸ், அக்கிரம பெருக்கம். இது எத்தனையாவது? 5வது. 6வது உலகளாவிய சுவிசேஷ பிரபல்யம். உலகளாவிய சுவிசேஷ பிரபல்யம், வேர்ல்ட் வைடு இவாஞ்சலைசேஷன். உலகளாவிய சுவிசேஷ பிரபல்யம், இவாஞ்சலைசேஷன். வேர்ல்ட் வைடு WW, வேர்ல்ட் வைடு இவாஞ்சலைசேஷன். அப்ப நாம இதான் பார்த்துட்டு என்ன ஓ பாத்தி, அப்ப உலகம் எல்லாம் சுவிசேஷம் அறிக்கப்பட்டது தான் கிறிஸ்து வர்றன்னு சொன்னார். ஆனா பவுலப்போஸ்தலன் எப்ப சொன்னார்? உலகமெங்கும் சுவிசேஷம் பரம்பி பலன் தருகிறது போல. என்ன கொஞ்சம் உலகமெங்கும் பலன் தருது. ஆமாடா, உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு அது திருஷ்டாந்தம். உலகமெங்கும் சுவிசேஷம் பரவிட்டு. அப்ப ஏதோ நாம நினைக்கிற உலகம் இல்ல அங்க கதைப்பட்ட 1ஆம் நூற்றாண்டு உலகம் 1ஆம் நூற்றாண்டுல இருந்தது. அயால வேர்ல்ட் வைட் இவாஞ்சலைசேஷன். அடுத்தது எத்தனையாவது சைன்? 7வது சைன். அடுத்தது what we call, wait a minute, worldwide evangelization. ஆல்ரைட், நாம இன்னும் இருக்குது சயின்ஸ். நான் சொல்றேன், நாம அடுத்த முறை மிச்சத்தை கணிப்போம். நாம இதோட நிப்பாட்டு அல்லது நாம மிச்சத்தை கெத்தராமே தொடர்ந்து இந்த சயின்ஸை நீங்க வீட்டே வாசிப்பா இருங்கோ. அதுல சரியான முக்கியம். நீங்கள் கவனிச்சு படிச்சிருவாங்க. இப்படி நம்ம 2026 பற்றி இதுகள் கதைக்கவே இல்லை. இது கிபி 30, 40, 50, 60, 70 தான் கதைக்கு. கிறிஸ்தாமே தொடர்ந்து தம்முடைய கிருபையால எங்களை வழிநடத்தி ஆளுகை செய்வாராக. ஆமென், ஆமென்.